இன்றைய ஊடக தலைப்புச் செய்தி என்னவென்றால், ராமநாதன் அர்ச்சுனா உட்பட பல்வேறு கட்சியினருடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குரிய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒருபுறம் அர்ச்சுனாவின் அனுபவமற்ற அரசியல் செயல்பாட்டினால் இந்த வினையா என்ற கருத்தும் இருக்கின்றது. குறிப்பாக அர்ச்சுனா தலைமையிலான குழுவினர் கொடுத்த யாழ் மாநகர சபை வேட்பு மனுக்கள் முழுமையாக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் 22 கட்சிகளும் 13 சுயேட்சை குழுக்களும் முழுமையாக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. துணுக்காய், பாண்டியங்குளம், மல்லவை பகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளில் சுயேட்சை குழு ஊசி சின்னம் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய கட்சி போட்டியிடுகின்றது. குறிப்பாக யாழ் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் தமிழ் தேசிய கட்சிகளும் மற்றும் ஜேவிபி தவிர ஏனைய கட்சிகளின் பெரும்பாலான வாக்குகள் முழுமையாக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே தமிழர்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய தருணத்தில் இருக்கின்றார்கள். ஒன்று, தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்குகள் போட வேண்டும், இல்லை என்றால் ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்துக்கு வாக்குகள் போட வேண்டிய நிர்பந்தத்தில் எமது தமிழர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதே நேரத்தில் சுமந்திரன் கூட ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். தமிழரசே தமிழரின் சொத்து கன்றம், தமிழரே தமிழரின் சொத்து கன்றம், எடுத்து எம்புவோர் அரிய வாய்ப்பு என்றும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே சுமந்திரன் அவர்கள் பொதுவெளியில் மேடைகளில் ஏறுவதை மக்கள் விரும்பவில்லை. ஏற்கனவே பாராளுமன்ற அமர்வுகளில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சுமந்திரன் அவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் அநேக பரப்புரைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இது தமிழ் மக்களுக்கு அவர் பிடித்தவராக தெரியவில்லை. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் 22 கட்சிகளும் 13 சுயேட்சை குழுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு வரலாற்றில் நடக்க முடியாத ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக அர்ச்சுனா நம்பியிருந்த அர்ச்சுனாவோட அணி நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. சங்கு சின்னம், மான் சின்னம், சைக்கிள் சின்னம் ஆகிய வேட்பு மனுக்களும் முழுமையாக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஆட்சியில் இருக்கும் ஜேவிபி தவிர ஏனைய கட்சிகளின் வாக்குகள், அதாவது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பு மனுக்கள் முழுமையாக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. அர்ச்சுனாவினுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதன் காரணமாக கௌசல்யா அவர்கள் தற்காலிகமாக கட்சியிலிருந்து நீங்குவதாக உத்தியோகபூர்வமான அறிவித்தல் ஒன்றை வழங்கியிருக்கின்றார். தனது அரசியல் பயணத்தில் இதுவரை பயணித்த கௌசல்யா நரேந்திரன் அவர்கள் விடைபெறுவதாகவும் பதிவிட்டிருக்கின்றார் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். குறிப்பாக கட்சிகளுக்குரிய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்குரிய பிரதான காரணமாக சொல்லப்படுவது யாழ் நகரசபை தவிர்ந்த மிகுந்த அனைத்து இடங்களிலும் திட்டமிட்டபடி பிறப்பு சான்றிதழ்களுக்கு மேலதிகமாக சமாதான நீதவானால் ஒரு சத்தியபிரமாண கடிதம் தேவை என்பதை அவர்கள் தேர்தல் மனு வேட்புமனு செய்யும் கட்டணம் கட்டும் நேரத்தில் எங்களுக்கு தெரிவிக்கவில்லை என்று அர்ச்சுனா தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஊடக வெளியீட்டில் தேர்தல் ஆணைக்குழு அந்த மேலதிக தேவை போட்டிருக்கின்றார்கள், அவை எங்களுக்கு தெரியாமல் போனதாகவும் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே வர்த்தமானி அறிவித்தலில் இதொடர்பான முழுமையான அறிவித்தல் வெளியாகிவிட்டது. ஆனால் யாழ் மாவட்ட தேர்தல் ஆணைக்குழுவின் அறிக்கைகளை இவர்கள் பார்த்த வண்ணம் இருந்திருக்கின்றார்கள். இந்த தடவை உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்களின் எதிர்ப்பை புரிந்து கொள்ளாமல் முன் திட்டமிடல் இல்லாமல் செய்த பிழைகளையும் தவறுகளையும் தான் ஏற்றுக்கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். குறிப்பாக ராமநாதன் அர்ச்சுனா தரப்பில் ஒரு கருத்தொன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. திட்டமிட்ட ரீதியில் 11இல் 9 உள்ளூராட்சி சபைகளையும் வெளியிடப்பட்ட பிரத்யோக சுற்றறிக்கையின் மூலம் எமது உள்ளூராட்சி சபை விண்ணப்பங்களை நிராகரிக்க நெறித்தனமாக செயல்பட்ட போது சற்று ஆழமான கவலையாகத்தான் இருப்பதாகவும் சொல்கின்றார். கடந்த 2 நாட்களில் A1 தொழில்நுட்பத்தின் மூலம் செய்யப்பட்ட ஒரு சில படங்களை நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொண்டு என்னை வஞ்சித்து பார்த்தபோது நான் சற்று ஆடித்தான் போனேன். 2 நாட்களாக அழுத வண்ணமே இருந்தவர்களை திடப்படுத்தி தயார்படுத்துவதற்குள் மனுத்தியாலயங்கள் மிக வேகமாக உருண்டோடி இருந்தது. ஜேவிபியின் அரசாங்க திட்டமிட்ட ரீதியில் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரும் வரை என் குரலை நிறுத்தி வைத்திருக்கின்றது. நான் கதைத்தால் பயம், சந்திரசேகர் திறந்தா வாய் என்று அன்று வரை மூடவில்லை. நரித்தனமாக அரசியல் செய்து குரலையும் நெறித்து திட்டமிட்ட ரீதியில் பிறப்பு சான்றிதழ் என்ற ஒன்றை அரசாங்கம் அரங்கேற்றியிருக்கின்றார்கள். நான் நிற்கும் இடம் நரித்தனமான அரசியல் என்பதை நன்கு புரிந்து கொண்டதாகவும் வைத்தியத்துறை அல்ல இது, இனி ஆட்டம் வேறு விதமாக இருக்கும் என்றும் பதிவிட்டிருக்கின்றார் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். இலங்கை ஒரு ஊழல் மிக்க நாடு என்றும்
ஐரோப்பியர்கள் சொல்வதில் எந்த தப்புமில்லை. உள்ளூராட்சி தேர்தல் விடயத்தில் தம் தோல்வியை தட்டிக்கழிக்க அரசு செய்த ஏமாற்று வித்தை தான் என்றும் இந்த பிறப்பு அத்தாட்சி பத்திரம் உறுதிப்படுத்தல் என்றும் குறிப்பிடுகின்றார் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். இந்த குற்றங்களை ஜேவிபி தரப்பிலிருந்து ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் பதில் வழங்கியிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் வேட்பு மனுக்கள் நிராகரிப்புக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றாம். எங்களை குற்றம் சாட்ட வேண்டாம் என்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார். இதற்கிடையில் வைத்தியர் அர்ச்சுனாவின் எதிர்காலம் கவலைக்கிடமாக மாறும் என்று ஆய்வாளர்கள் கருத்து வெளியிடுகின்றனர். ஏற்கனவே பாராளுமன்றத்தில் அர்ச்சுனாவுடைய குரல் 8 அமர்வுகளுக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. பெண்கள் தொடர்பான சில வார்த்தை பிரிவுகளின் அடிப்படையில் இந்த தடை கொண்டு வரப்பட்டிருந்தது. வைத்தியர் அர்ச்சுனாவின் எதிர்காலம் தொடர்பாக மனித உரிமை ஆணைக்குழுவிலும் மற்றும் பாராளுமன்ற சபாநாயகருக்கும் எழுத்து மூலம் கடிதங்களை அனுப்பி வைத்திருப்பதாக பதிவிட்டிருக்கின்றார் சாலினி அவர்களும். இதே நேரத்தில் ஊழல் ஒழிப்பு அணி வன்னிதான் அது தொடர்பான விவரங்களை முதலில் எழுதியிருந்தார்கள். அந்த நேரம் அது தொடர்பாக வந்த புகைப்படங்களுக்கு சாலினி அவர்கள் மன்னிப்பு கேட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் 17 வேட்பு மனுக்களும் மிக சரியாக இருந்ததற்குரிய பிரதான காரணம் கபிலன். அவர் தலைமையிலான அணிதான் படிவங்களை முழுமையாக நிரப்பியிருந்தார்கள். இந்த படம் பலபத்தில் இருக்கும் ஏவிபி தலைமையகத்தில் கட்சியின் செயலாளருடன் கையெழுத்து வாங்க சென்றபோது சரிபார்க்கப்பட்டு வெளியிலிருந்து சரிபார்த்த போது தெரியாமல் கிளிநொச்சியைச் சேர்ந்த கட்சி நண்பர் ஒருவர் எடுத்த புகைப்படம் தான் இது. 2 நாட்களாக நித்திரை இல்லாமல் படிவங்களை நிரப்ப உதவியவர் கபிலன். கடிதங்களை நிரப்புவதை சாதனையாக நீங்கள் நினைக்க வேண்டாம். வருகின்ற தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்பதை தேர்தல் முடிவுகளின் பிறகுதான் தெரியும். இதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஏவிபி தரப்பு சார்பாக யாழ் மாநகர சபை மேயர் வேட்பாளராக கபிலன் களமிறங்குவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் என்றும் சொல்லப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபை மேயர் வேட்பாளராக ஈழலைச் சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் போட்டியிடுகின்றார் என்ற உண்மை தகவலும் வெளியாகியிருக்கிறது. மக்களின் அபிமானத்தை பெற்ற நல்ல மனிதர் என்றும் சொல்லப்படுகின்றது. நல்ல பேச்சாளர், தமிழ் பற்றாளர் என்றும் இம்முறை அமோக வெற்றி பெறுவார் என்றும் நம்பப்படுகின்றது. யாழ் பல்கலைக்கழகம் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்ட ஒரு தலைமை. இவர் போன்ற சிலரார் அவர் கொண்டிருக்கின்ற கருத்தியல் உடைக்கின்றது. இவர் போன்றவர்கள் சுயநலத்துக்காக செயற்பட துணிந்துள்ளது வருந்தத்தக்கது. குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியிருக்கும் நேரத்தில் உள்ளூராட்சி சபையும் அவர்கள் கைப்பற்றுமாக இருந்தால் தமிழர்களுடைய தலைவிதிகளை யாராலும் மாற்ற முடியாமல் போகும். யாழ் மாநகர சபை கைப்பற்றினால் நல்லூர் வீதியில் பிகாரி கட்ட மாநகர சபை கட்டளையிட்டாலும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே நல்ல மனிதர்கள் இருக்கலாம், நல்ல மனிதராகவும் இருக்கலாம், மக்கள் மனதில் நல்லதாக இருக்கலாம். ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் கீழ் இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் நல்லதை செய்ய போகின்றீர்கள்?